க்ளோரி டு காட், தேவனுக்கே மகிமை. இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற அதிகாரம் மத்தேயு 16. இந்த அதிகாரம் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுறதுக்கு முன்பதாக நடந்த நிகழ்வுகள். இந்த அதிகாரத்தில் ஆண்டவர் 3 விஷயத்தை குறித்து சொல்லியிருப்பார். அதை ஒவ்வொன்றா பார்க்கலாம். முதலாவதாக, பரிசேயர் சதிசேயர் என்பவர்களின் புளித்தமாவை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். இந்த வசனத்தை சீஷர்களிடத்தில் சொல்லியிருப்பார். அப்போது சீஷர்கள் எல்லாரும் நம்ம அப்பம் கொண்டு வரலைன்றனால தான் ஆண்டவர் இப்படி சொல்கிறாரு அப்படின்னு நினச்சிருப்பாங்க. அப்பொழுது ஆண்டவர், நான் உங்களுக்கு அப்பத்தை குறித்து சொல்லலை, பரிசேயர் சதிசேயர் என்பவர்களின் உபதேசத்தை குறித்து எச்சரிக்கையாக இருங்கன்னு சொன்னேன்னு சொல்லியிருப்பார். இன்றைய காலங்களில் நம்மளும் பொய் உபதேசங்களை குறித்து ரொம்பவே எச்சரிக்கையாக இருக்கணும்னு சொல்லியிருக்காரு. இரண்டாவதாக, ஆண்டவர் சீஷர்களை பார்த்து, இந்த ஊரில் இருக்கவங்க எல்லாரும் என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிருப்பாரு. அதுக்கு சீஷர்கள் எல்லோரும் ஒவ்வொருவராக, நீர் யோவான் ஸ்நானன்னு சொல்கிறாங்க, சிலர் உங்களை எலியான்னு சொல்கிறாங்க, சிலர் மோசேன்னு சொல்கிறாங்கன்னு சொல்லியிருந்திருப்பாங்க. சரி, அவங்கெல்லாம் என்ன அப்படி சொல்கிறாங்க, நீங்கள் என்னன்னு நினைக்கிறீங்கன்னு சீஷர்களிடத்தில் கேட்டிருப்பாங்க. அப்போது சீமோன் பேதுரு சொல்லியிருப்பார், ஆண்டவரே, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அப்படின்னு சொல்லியிருப்பார். அப்பொழுது ஏசப்பா, பேதுருவே, நீ பாக்கியவான், இதை நீயா சொல்லலை, என் பிதாவாகிய தேவனே இதை உனக்கு உணர்த்தியிருக்கார் அப்படின்னு சொல்லியிருப்பார். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இதோ இந்த உலகத்தை பார்க்குறீங்க. இந்த உலகத்தில் இன்னுமே எவ்வளவோ பேர் ஆண்டவருடைய நாமம் கூட தெரியாமல், அன்பில்லாமல் வாழ்ந்துட்டுருக்காங்க. அவர்களுக்கு மத்தியிலும் ஆண்டவர் உங்களை தேர்ந்தெடுத்து அன்பு செலுத்துறதுனால தான் தாம் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அப்படின்னு உங்களிடத்திலையும் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆமீன். அடுத்ததாக, ஆண்டவர், நான் சிலுவையில் அறையப்பட போகிறேன், 3ஆம் நாள் மீண்டும் உயிர் தருவேன் அப்படின்னு சீஷர்களிடத்தில் முதல் முறையாக வெளிப்படுத்தி இருப்பார். அப்போ உடனே பேதுரு எழுந்திருச்சு ஆண்டவரை தனியாக அழைச்சி கொண்டு போய், ஆண்டவரே, இது உங்களுக்கு நேரிடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்திருப்பார். அப்பொழுது ஏசப்பா பேதுருவுக்குள் புகுந்த சாத்தானை அதட்டியிருப்பார். அப்பாலே போ சாத்தானே அப்படின்னு சொல்லி. அப்பொழுது, நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்காமல் மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் அப்படின்னு பேதுருக்கிட்ட சொல்லியிருந்திருப்பார். அதுக்கு அடுத்ததாக, எவன் ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்புகிறானோ அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வர கடவன் அப்படின்னு இந்த வசனத்தை சொல்லியிருந்திருப்பார். இதற்கான அர்த்தம், எந்த ஒரு மனுஷன் தன் உயிரை கூட பொருட்படுத்தாமல் ஆண்டவர் தான் முக்கியம்னு சொல்லி நினைக்கிறானோ அவனால் மட்டும்தான் ஆண்டவரை நேசிக்க முடியும், ஆண்டவரை பின்பற்ற முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் ஆண்டவரை பின்பற்ற முடியாதுன்னு சொல்லியிருந்திருப்பார். ஒரு மனுஷன் இந்த உலகத்தை ஃபுல்லாக காலையில் வாங்கி கையில் வச்சாலும் மதியானம் அவன் செத்துட்டான் அப்படின்னா அவனுக்கு அந்த வாங்கி வச்ச பொருள்கள்னால யூஸ் என்ன? ஒரு உயிருக்கு ஈக்குவலான வேல்யூபிளான திங்ஸ் இந்த உலகத்தில் என்ன அப்படின்னு அவர் கேட்டிருப்பார். இன்றைக்கும் இந்த உலகத்தில் ஆண்டவருக்காக ஜீவனை கொடுக்கிறவர்களும் ஜீவனை விட்டவர்களும் இப்பொழுது வேணால் அடுத்தவர்களின் பார்வைக்கு அற்பமாக இருக்கலாம். ஆனால் நம்முடைய தேவன் மகிமை பொருந்தினவராகிய பிதாவோடு கூட இந்த உலகத்துக்கு வரும்போது கண்டிப்பாக உங்கள் கிரியைக்கு தக்கதாய் ஆண்டவர் நிச்சயம் பலனளிப்பார் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பார். நன்றி. ஆமீன்.